ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் சமைக்கும் போதே குட்டி குட்டி வேலைகள் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சன் இந்த மாதிரி சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. எப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும், அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு எப்பவும் போல் மாவு அரைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா ஹெல்த்தியாக. சேம் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டி டிப்போட நிறைய உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. நிறைய பேர் ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க, அதுவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கிச்சன் க்ளீனிங்காக. ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ஃபுல் டீட்டெயில்டு இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதத்துக்கு தேவையான அளவு அரிசி ஊற வச்சிடலாம். இப்போ கொள்ளுப்பருப்பு ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கொள்ளு சேர்த்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து பாத்திரத்தில் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி பச்சை பயிறு கொள்ளுப்பருப்பெல்லாம் குக்கரில் வேக வைக்கும்போது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி நான் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா ரசம் வந்து இதுலேருந்து தான் எடுத்து ரெடி பண்ண போகிறேங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துட்டு லைட்டாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒன்று வந்து கொள்ளுப்பருப்புக்கு, இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா ரசத்துக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டோம் அப்படின்னா குக்கரில் விசில் வரும்போது ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதனால் நான் தாளிக்கும் போது மஞ்சள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக இதில் மஞ்சள் எதுவும் சேர்த்துக்கல. அது 4 விசில் வரட்டுங்க. அதுக்குள்ளே வந்து ஆப்பை ரெடி பண்ணுறக்காக அரிசி ஊற வச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துருக்குங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா உளுந்தம்பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாங்க. இப்போ டெய்லியுமே இட்லி தோசை இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறக்கு ஆப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. அதனால் இப்போ தேவையான அளவு அரிசி எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சு வைக்கிறக்குள்ளே இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 விசில் வந்துருச்சு. இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாத்திரத்தில் கொள்ளு எடுத்துருக்கேங்க. ஒரு தக்காளி மட்டும் அதில் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம கொள்ளு அரைச்சதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து புளி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக அந்த கொள்ளு வடித்த தண்ணி உள்ளே சேர்த்து வச்சுருக்கேங்க. இந்த சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பெல்லாம் சேர்த்து உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆனோன்னா அதை அப்படியே சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் பேன் யூஸ் பண்ணாலும் சரி, கடாயாக இருந்தாலும் சரிங்க, அது வாஷ் பண்ண போடாமல் நெக்ஸ்ட் ஏதாச்சும் தாளிக்கணும் அப்படின்னா அதே பேன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாத்திரம் வந்து அதிகமாக சேராமல் இருக்குங்க. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பெல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய், 4-5 வரமிளகாயெல்லாம் சேர்த்து தாளிச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை தாளிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மல்லி இலை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்து சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது லாஸ்ட்டாக உள்ளே சேர்த்து ஒரு சுற்றி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான கொள்ளுப்பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த கொள்ளுப்பருப்புலேருந்து தண்ணி எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா, அது வந்து எப்பவும் போல் நம்ம ரசமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சைடில் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாமே நம்ம சிங்கில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 4-5 கடாய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாத்திரம் கழுவும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடாயோ 2 கடாயோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பாத்திரம் வந்து சிங்கில் சேராமல் இருக்குங்க. கொள்ளுப்பருப்பு, ரசம், தயிர், உருளைக்கிழங்கு பொரி எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அரிசி, உளுந்தம் பருப்பெல்லாம் ஊற வச்சு இல்லைங்களா, 6:45 ஊற வச்சுட்டேங்க. 1/2 மணி நேரம் கழித்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் சாதமெல்லாம் போட்டு வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப்பெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாத்திரம் கழுவும் போது எப்பவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து சோப் வச்சு தேய்க்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோப்பு வச்சு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஸ்க்ரப்பரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்ச உடனே டக்குன்னு வந்து இந்த மாதிரி பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கிச்சன் பார்க்குறக்கு ரொம்ப க்ளீனாக, நீட்டாக இருக்குங்க. ரெகுலராகவே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணாமல் இருந்தால் தான் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நிறையா கடாய் பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு தாளிக்கிறோம் அப்படின்னாவே ஒரே கடாயை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாங்க. ரொம்ப பாத்திரங்கள் சேராமல் இருக்கும்.
இந்த கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்பில் நார்மலாக தண்ணியில் க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் இருக்குது இல்லைங்களா, அது லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிச்சன் உள்ளே வரும்போதே நல்ல ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே சமயம் இப்போ வந்து வெயில் காலம் இல்லைங்களா, எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கூட இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா 2 கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, அதை உடச்சி கூட நீங்கள் உள்ளே சேர்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கூட அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே இந்த கேஸ் ஸ்டவ் தூக்கி கீழே ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது தான் அந்த பால் எதாவது சிந்துச்சோ இல்லை சாம்பார் அந்த மாதிரி சிந்துனா கூட அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இந்த மாதிரி சிங்க் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. இது வந்து நார்மலாக வந்து அந்த சோப் வச்சு க்ளீன் பண்ணுறதை விட ஒரு ஷாம்பு இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்ப வாசனையே ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கிச்சனில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஷாம்பு ஃபுல்லாகவே உள்ளே சேர்க்கறத விட அது லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2-3 நாளைக்கு கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7-7:40 எல்லா வேலையுமே முடிச்சாச்சு பாருங்கள். கிச்சன் பார்க்குறக்கே எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்படியே கையோடு முடிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா கிச்சனுக்கு வரக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் எதாவது சமைக்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக நம்ம சமைச்சிடலாம். இப்போ வெயில் டைம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து நம்ம டக்குன்னு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சோம் அப்படின்னா காலையில் டைமாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சிங்க்லேருந்து அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கா, கரப்பாம்பூச்சியெல்லாம் வராமல் இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னு எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்பத்துக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருந்து இல்லைங்களா, அது எல்லாமே கிரைண்டரில் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு வந்து இட்லி அரிசி, 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் கரெக்டாக இருக்குங்க. அதை அப்படியே கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அரைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று விட்டு இந்த மாதிரி துருவி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு வந்து இட்லி அரிசி பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அரை மூடி தேங்காய் கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா தேங்காயோட அளவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. எப்பவுமே நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால வாரத்தில் 1 டைம் 2 டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃபுல்லாகவே மாற்றிட்டு கிரைண்டர் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள். காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இனி வந்து பேக்கிங் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 2 டேஸ் அப்படியே விட்டுறலாங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இரும்பு கடாயில் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு 2 நாள் அப்படியே விட்டுட்டு இனி வந்து இது வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி நம்ம சேல் பண்ணணுங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் ஒர்க்கு இனி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நல்லெண்ணெயில் ஒரு 15 ஹெர்பல்ஸ் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மருதாணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடைகளில் பவுடராக இருக்குங்க. அது வாங்கி ரெடி பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக ஹெர்பல்ஸாக போட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வெள்ளை முடி, பெயின் தொல்லை, பொடுகு தொல்லை எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. இப்போ இது வந்து நல்லெண்ணெயில் ரெடி பண்ணுறதுனால ஒரு 4-5 மாதம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே இளநரை வந்து நல்லா ரெடி ஆகுங்க. உங்களுக்கு வந்து அதிகமாக வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7-8 மாதத்துக்கு பக்கம் கண்டினியூஸாக நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இவங்க ஒரு 5 மாதம் யூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து பக்கத்தில் ஒரு கஸ்டமர் தான், யூடியூப்பில் போட்டு ஒரு 2 மாதம் தாங்க ஆச்சு. இவங்க வந்து பக்கத்தில் ஒரு கஸ்டமர் தான். இவங்களுக்கு வந்து வெள்ளை முடி, அந்த செம்பட்டு முடி நல்லா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுங்க. பட் இப்போ வந்து ஆஃப்டர் பிக் கூட நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.